அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அந்த மாதிரி வந்து அவ திருப்பி கம்பேக் கொடுத்த இடம் இருக்குல்ல, அவ நடந்து வந்த அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதுதான் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட அவ வந்தது பாத்தீங்கன்னா வின்னருக்கான அந்த ரியல் வின்னர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த அபிஷியல்ல அவனுங்களுக்கு அந்த திவ்யா தான் வின்னர். ஆனா ரியல் வின்னர் பீப்புளோட வின்னர், மக்கள் செல்வி அப்படின்லாம் நம்ம கொண்டாடுற இடத்துல அவ நடந்து வந்த விதமோ கொடுத்த ஸ்பீச்சும் அதுதான்டா வின்னர் ஸ்பீச், அதுதான்டா வின்னருக்கான அழகு. அவ வந்து நின்னாதான்டா கிராண்ட் ஃபினாலேவா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நடந்து வந்த விதத்துல இருந்து கான்ஃபிடன்ஸும் ஐ எம் பேக் அப்படின்னு அவ சொன்னதும் அதெல்லாம் வந்து அவ கண்ணில் தெரிஞ்ச எக்ஸ்பிரஷனும் அந்த கான்ஃபிடென்ட்டா எங்களுக்கு பார்வு கிட்ட பிடிச்சது. அவ வந்து நான் வந்து விழுந்துருவேனோ அப்படின்னு நினைச்ச ஆடியன்ஸ்க்கு நான் வந்து எப்படி நிக்கிறேன் பாருங்க உங்க முன்னாடி அப்படின்னு வந்து அந்த பதில் அவ சொல்லல. ஆனா அவளோட பிஹேவியர், அவளோட பாடி லாங்குவேஜ், அவளோட அவளோட எக்ஸ்பிரஷன், அவளோட கண்ணுல அது தெரிஞ்சதை நான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லைக் போட்டுடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அவன் வந்து நின்ன கான்ஃபிடென்ட்ல சேதுபதியோட கான்ஃபிடென்ட் தான் அப்படியே சுக்குநூற போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவன் அந்த கண்ணாடி கழட்டவே இல்லைங்க. நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறான்னா கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு நீ பேசு, கண்ணுக்கு கண்ணு பேசு. நீ ஹோஸ்ட் வந்து ஒரு ஹோஸ்டா நீ ரோஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோஸ்டா நீ அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோஸ்டா நீ மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் வெயி. நீ பேசும்போது உன்னோட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து நீ வந்து திட்டி பேசும்போது நிஜமா கோவமா இருக்கியா, இல்ல நீ சிரிக்கும் போது நிஜமாவே அந்த ஒரு ஜோக் வந்து நீ ரசிச்சுதான் சொல்றியா, இல்ல ஒருத்தங்க கிட்ட நீ கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் வன்மம் இல்லாத ஹெல்த்தியான கான்வர்சேஷனா தான் இருக்கா அப்படிங்கறது உன் கண்ணு சொல்லும். வாய் சொல்லாத விஷயத்த கண்ணு சொல்லும் அப்படின்னு நம்புறவன் நானு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து பாரு வந்து நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து அப்படிலாம் இருக்கும்போது அந்த கண்ணாடி கொஞ்சம் அவ்வளோ வெயிலா இருக்கு, அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ? ஏன் கண்ணுக்கு கண்ணு நேராக தான் நின்று அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாய் சொன்னது செஞ்சது பேசலாம்ல. ஏன்னா கண்ணில் ஒரு பதட்டம். இவ்வளோ பெரிய ஷோ, நான் தான் ஹோஸ்ட், இது என்னோட ஷோன்னு சொன்னாரு அவர் தான். அந்த ஆட்டிடியூட் தெரிஞ்சதுல பிரசன்ட் கிட்ட பேசுவோம், இது என்னோட ஷோன்னு அந்த திமிர் கொஞ்சம் கூட குறையில சார் உங்களுக்கு, அப்படிதான் இருந்தது. அப்போ வந்து அவள் கான்ஃபிடென்ட் வேற, திமிர் வேற. ரெண்டுத்துக்கும் நம்ம சூர்யா சார் படத்துல சொன்ன மாதிரிதான், தலகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு நூலெழுத வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாருக்கு இருந்தது தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை இவருக்கு இருந்தது இருக்கிறது தலகணம் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் ஹோஸ்ட், நான் வச்சதுதான் சட்டம்னு சொன்னாலுமே கிராண்ட் ஃபினாலவே உங்களால நடத்த முடியல. அவ வந்தாதான் ஷோக்கான ஹைப்புன்னு தெரிஞ்சுதான் கெஞ்சிருக்கீங்க. நீங்க தான் ஷோ ஃபுல்லா 3 மாசம் நடத்தினாலும் நீங்க யாருக்கு வின்னர் பட்டம் கொடுக்க போறீங்கன்னு ஜனங்க காத்தில்ல. அங்க ரியல் வின்னரா மக்கள் முடிவு பண்ண பாரு வரணும் தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஃபினாலேக்கு பாரு வருவாளா, அப்படிதான்